இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். த டாப் ஆஃப் எ 15 மீட்டர் ஹை டவர். ஸோ ஒரு டவர் இருக்குது. அந்த டவர் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இது 15 மீட்டர் ஹைட்டில் இருக்குது டவர். அது வந்து என்னென்னா, அது என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரிக் போல். இங்கே ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது கூட கொடுக்கல. இதனுடைய பாட்டமில் இருந்து, ஓகேவா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 60 டிகிரி வித் த பாட்டம்லேருந்து இதனுடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ வந்து எவ்வளோ ஆங்கிளை கொடுக்குது அப்படின்னா 60 டிகிரியாக. இதே வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். இந்த எலக்ட்ரிக் போல்லேருந்து தவறை வந்து இப்போ பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 30 டிகிரி வருது. 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்க முடியுது. டாப்பில் இருந்து பார்த்து போல் மேலே ஏறி நிற்கிட்டு பார்க்கும்போது 30 டிகிரியில் பார்க்க முடியுது. போலோட பாட்டமில் இருந்து பார்க்கும்போது 60 டிகிரி ஆங்கிளில் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது நம்மளுக்கு ஏதாவது இந்த டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம அதை வந்து எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இதுக்கு இந்த 2 ட்ரையாங்கிள் இதில் காம்பினேஷன் வருது. அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன், இதை டி, இதை ஈன்னு எடுத்துக்கலாம். இது அடுத்த ட்ரையாங்கிள் வந்து இதுதானே. இந்த ட்ரையாங்கிள் ஒன்று, இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இந்த ட்ரையாங்கிள் ஒன்று. இப்போது இது டோட்டலாக 15 மீட்டர்னால் இப்போ இதிலிருந்து இது வரை என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக ஹச் மீட்டராக தான் இருக்கும். அப்போது மொத்தம் இருக்க 15லேருந்து இந்த ஹச் மீட்டரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்டு கிடச்சிரும். இந்த ஹைட் 15 மைனஸ் ஹச் தான் இது. நான் டோட்டலாக 15, அதில் இது வரை ஹச்சு. ஸோ இது 15 மைனஸ் ஹச். இப்போ நம்ம ஓரளவு நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இதில் மார்க் பண்ணிட்டோம். இதை வச்சு ஒவ்வொரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம்? ஏபிசியை யூஸ் பண்ணுவோமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ tan 60 டிகிரி அப்படிங்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்படி தானே. ஸோ டோட்டல் ஹைட் நம்மளுக்கு தெரியும். ஆப்போசிட் எவ்வளோன்னு தெரியும், 15 மீட்டர் பை அட்ஜசன்ட் எக்ஸ் மீட்டர். ஸோ tan 60 அப்படிங்கும்போது √3 வரும். ஈக்குவல் டு 15 பை எக்ஸு. அப்போ எக்ஸ் வேணும்னா எக்ஸ் இங்கே கொண்டு போனோம்னா √3 கீழே வந்துடும். கீழே √3 இருந்தாலே அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 √3 பை 3, 1 3 is 3, 5 3s are 15. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 √3 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ் எவ்வளோன்னு தெரியும், 5 √3, 5 √3. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் டிஇசி. ஓகேவா. இன் ட்ரையாங்கிள் டிஇசியில் tan 30 டிகிரி தான் போடணும். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளவு, 15 மைனஸ் ஹச் பை அட்ஜசன்ட் வந்து அதே எக்ஸ் தான். ஸோ tan 30 டிகிரி எவ்வளோ வரும், 1 பை √3 நம்மளுக்கு தெரியும். 15 மைனஸ் ஹச் தான் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் எவ்வளோன்னு தெரியும், 5 √3. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 1 × 5 √3 √3, 15 மைனஸ் ஹச் இன்ட்டு இந்த √3. இப்போ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 15 √3 மைனஸ் ஹச் √3. ஓகேவா. ஸோ ஹச் √3 ப்ளஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே இருக்க 5 √3 அந்த சைடு போகும், மைனஸ் 5 √3ன்னு போயிடும். அதுக்கப்புறம் ஹச் √3 இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 10 √3ன்னு வந்துடும். ஸோ ஹச் வேணும்னா இந்த 10 √3யை இந்த √3ஆல் நம்ம டிவைட் பண்ண போகும்போது இது கேன்சல் ஆகி ஹச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. அதாவது கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ட்ராயிங் வரைஞ்சி 2 ட்ரையாங்கிளை உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியணும். ஏன்னா இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 6 ப்ராப்ளமே இந்த மாதிரி தான் போகுது.
ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி செஞ்சோம். இனி அடுத்து வரக்கூடிய 4 சம்முமே 2 ட்ரையாங்கிள் காம்பினேஷனில் தான் வந்துச்சு. அந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து எல்லாமே சேம் ப்ரொசீஜர். tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அந்த ஆப்போசிட் என்ன எழுதணும், அட்ஜசன்ட்டில் என்ன எழுதணும், அதை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் முக்கியம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.